எரேமியா இறைவாக்கினர். எரேமியா என்னும் இளைஞன் நல்ல கடவுள் பக்தன். அவன் ஆலயத்தில் இறைவனை செய்து வந்தான். கடவுள் அவனுக்காய் வேறொரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு நாள் கடவுள் அவருக்கு தோன்றி, நீர் ஆலயத்தில் அடைபட்டு கிடக்க வேண்டியவர் அல்ல, உம்மை ஒரு தீர்க்கதரிசியாக்குவேன். நீர் எங்கும் போய் என்னை பற்றியும் என் செயல்களை பற்றியும் அறிவிக்க வேண்டும் என்றார். எரேமியா திகைத்தார். ஐயோ கடவுளே, எனக்கு உலகமே தெரியாது, என்னால் இது எப்படி சாத்தியமாகும்? நீ தவறான ஆளை தேர்ந்து கொண்டிருக்கிறீர். எரேமியா பதிலளித்தார். நான் உன்னோடு இருப்பேன், நீ போக வேண்டிய இடங்களுக்கு நான் உன்னை அழைத்துச் செல்வேன், கவலைப்படாதே. கடவுளே, எனக்கு பேசவே தெரியாதே, நான் என்ன பேசுவேன்? எரேமியா தயங்கினார். அப்போது கடவுளின் விரல் அவருடைய நாவை தொட்டது. நான் உன் நாவில் இருப்பேன், இனிமேல் என்ன பேசுவேன் என்றெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு பதிலாக நான் பேசுவேன், உன் மூலம் நான் மக்களை வழிகாட்டுவேன் என்றார். எரேமியா அதற்கு மேல் எதையும் மறுத்து பேசவில்லை. கடவுளின் விருப்பத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். அதன் பின் எரேமியா கடவுள் தனக்கு தோன்றி சொல்வதையும் தன் மனதில் தோன்றச் செய்யும் எண்ணங்களையும் மக்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். எரேமியா ஒரு முறை ஒரு தீர்க்க தரிசனம் கண்டார். முதலில் ஒரு வாதுமை இலை தெரிந்தது. அதைத் தொடர்ந்து பொங்கும் பானை ஒன்று வடக்கு நோக்கி திருப்பி இருப்பதாய் தெரிந்தது. அதன் பொருளையும் கடவுள் எரேமியாவுக்கு தெளிவுபடுத்தினார். எரேமியா மக்களை பார்த்து, வடக்கிலிருந்து நமக்கு ஆபத்து நேரிடப் போகிறது, அதை தவிர்க்க வேண்டுமானால் நாம் அனைவரும் அந்நிய தெய்வங்களை வழிபடாமல் நம்முடைய கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். ஒரு நாள் எரேமியா கால்போன போக்கில் நடந்து ஒரு குயவனின் வீட்டை சென்றடைந்தார். அங்கே ஒரு குயவன் பானை ஒன்றை செய்து கொண்டிருந்தான். எரேமியா அந்த பானையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அந்த பானை கோணல் மாணலாக வந்தது. அதை பிசைந்து மறுபடியும் மண் உருண்டையாக்கிய குயவன் அதை வைத்து ஒரு நல்ல பானையை வணைந்தான். கடவுளின் வார்த்தைகள் எரேமியாவின் மனதுக்குள் எதிரொலித்தன. நானும் இந்த மக்களை அழைத்து ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவேன். ஒருமுறை அவர் ஒரு மண்பானையில் தண்ணீர் நிரப்பி அதை தலையில் வைத்து கொண்டே நடந்தார். மக்கள் அவரை ஒரு அரை பைத்தியத்தை பார்ப்பது போலவே பார்த்தார்கள். அவர் அந்த மண் பானையை மக்கள் குடியிருக்கும் இடத்துக்கு வந்து கீழே போட்டார். பானை உடைந்து சிதற தண்ணீர் எங்கும் தெரித்தது. மூடர்களே, எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் பிடிவாதமாய் அந்நிய தெய்வங்களையே வழிபடுகிறீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இந்த பானையை போல உடைந்து தண்ணீரை போல வீணாகி மறைவீர்கள் என்றார். எரேமியாவுக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது, அவனை கல்லால் அடியுங்கள், எரேமியாவை துரத்துங்கள். எங்கும் மக்கள் எரேமியாவுக்கு எதிராக குரல்களை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். எரேமியா மக்களின் எதிர்ப்பை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர் 20 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னதிலெல்லாம் அவருடைய உதவியாளன் எழுதி வைத்தான். இதை அறிந்த மன்னன் அவர்களை அழைத்து அந்த ஏட்டையும் பிடுங்கி, பெரிய தீர்க்க தரிசனம், பைத்தியக்காரத்தனம் என்று ஏளனம் செய்து அதை கத்தியால் கிழித்து அழித்தான். எரேமியாவை ஒரு புதைக்குழிக்குள்ளும் தள்ளிவிட உத்தரவிட்டான். ஆனால் கடவுள் அவரை அங்கிருந்து மீட்டார். அழிக்கப்பட்ட ஏட்டுச்சுருள் மீண்டும் எழுதப்படவும் அருள் வழங்கினார். எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் எழுத்து வடிவம் பெற்றன. எரேமியா சொன்னவை எல்லாம் எதிர்காலத்தில் நிறைவேற துவங்கின. மக்களோ மனம் மாறாமல் கடவுளை விட்டு விலகியே நடந்தார்கள். எரேமியா இறைவாக்கினர் மனம் தளராமல் தன் வாழ்நாள் எல்லாம் மக்களுக்கு கடவுளின் செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். இறுதியில் மரணம் வந்து அவரை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து விலகாதவராகவே வாழ்ந்தார்.